ஹலோ. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு பாவாடை சட்டை தைச்சோம் இல்லையா, அதில் வந்து அந்த மேல் சைடு பார்டர் அப்படியே மீந்து போச்சு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் பார்த்தேன். சரி, ஓகே, அந்த பொண்ணுக்கு நம்ம ஒரு சின்ன பேக் அழகாக செஞ்சு கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து இது மாதிரி தைக்கிறேன் பாருங்கள். இது வந்து நான் அந்த சின்ன சைஸுக்கு ஏற்ற உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணும், பெரிய சைஸ்னால் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க, சின்ன சைஸாக சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. இது எனக்கு வந்து பார்டர்னாலே ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு அவ்வளோதான் இருக்கும். ஸோ நான் அதை வந்து இப்படி கட் பண்ணி அட்டாச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த துணி கிளாத்து தெரியாமல் பார்டரும் ஒன்றா அப்படி பிரிக்கும் போது பார்டர் மட்டும் தான் தெரியும், அது மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பிரித்தா பாருங்கள், அந்த எல்லோவே தெரியாது, ஃபுல் பார்டர் ஆகிடும். இது மாதிரி ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே படிமான தையல் கொடுங்க. ஓகேங்களா? இப்போது ரெண்டாக மடிச்சுட்டு இப்போது இந்த ஃபினிஷிங் சைடு பாருங்கள், 2 பக்கமும் ஃபினிஷிங் சைடு, இந்த பக்கமும் க்ளோஸ் சைடு. இப்போது நான் வந்து ஒரு சைடு மட்டும், அந்த 2 சைடு ஃபினிஷிங் இருக்குது. ஸோ ஒரு சைடை மட்டும் நான் வந்து ஓப்பன் நம்ம யூஸ் பண்ணுற சைடாக வச்சுக்க போகிறேன், ஹேண்டில் வைக்கிற சைடு. ஸோ இன்னும் நான் ஃபுல்லாக மீதி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? பண்ணியாச்சா? இப்போ அப்படியே திருப்பிடுங்க. நான் சிசர் வச்சு தான் அந்த முனையை திருப்புவேன். நீங்கள் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைனா ட்ரெஸ் கிழிஞ்சிரும். ஸோ அந்த ஷார்ப்னஸ், அந்த முனையை எடுக்கிறதுக்கு அந்த சிசர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது வச்சு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் படிமான தையல் மேலே கொடுக்குறேன். இது ரொம்ப ஈஸி தாங்க. உங்கள் வீட்டு பசங்களுக்கு கூட நீங்களே இருக்கிற துணியை வச்சு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம், அழகாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, நம்ம படிமானத்தை வச்சு இப்போ ஹேண்டிலுக்கு ரெடி பண்ணுவோம். ஹேண்டிலுக்கு 1 இன்ச்சுக்கு ஒரு 2 இன்ச்சு எடுத்துகிட்டு அதை 1 இன்ச்சாக அப்படி மடித்து நம்ம தைக்க போகிறோம். இது ஆல்ரெடி ஃபினிஷிங்கில் இருக்குது ஒரு சைடு. ஸோ அதனால் நான் அப்படி வச்சுட்டு, இல்லைனா நீங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்ம ஹேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பெருசாக ஹேண்டில் வேணுன்னா பெருசாக வச்சுக்கலாம், சின்னதாக வேணுன்னா சின்னதாக வச்சுக்கலாம். ஸோ நான் எடுத்துகிட்டு நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்போது அந்த துணியை மார்க் பண்ண போகிறேன், எங்கே ஹேண்டில் வைக்கலாம் அப்படின்னு. இது 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டு அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டான இடத்துல 4 பக்கமும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மார்க்கில் தான் நான் வந்து இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், டபுள் ஸ்டிச் கொடுங்க, இல்லைனா அந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி டபுள் சைடும் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் கரெக்டாக வைங்க. நான் ஃபோல்டு பண்ணேன் இல்லையா, ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணேன் பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக ஈவனாக வரும். ஓகே, நம்ம இப்போ வந்து தைச்சாச்சு. இப்போ வந்து அந்த பேக்கில் சின்னதாக ஒரு போ வைக்க போகிறேன். ஸோ அந்த போ தான் அப்படி பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு க்ளாத் எடுத்துகிட்டு 3 பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அதை நான் வந்து திருப்பி எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு அதையும் ஃபோல்டு பண்ணி தைச்சிருவேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கணும். அந்த ஷார்ப்னஸ் வர நீங்கள் நம்ம சிசர் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து மெதுவாக போடணும், இல்லைன்னா துணி டேர் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த ஓப்பன் சைடையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வச்சு பார்க்குறேன், இங்கே வைக்கலாமான்னு யோசித்தேன். சரி, வேணாம், நம்ம இங்கே வச்சுருவோம் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இது மேலே ஒரு பட்டன் வச்சுட்டு அழகாக ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓகே, ரெடி. ஹவ் இஸ் இட்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.